டோர் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அது என்ன வாய்ஸ்னா, சவுலாவால் தோற்கடிக்கப்பட்ட ஹீரோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சவுலா 400 வருஷமா இங்கே இருக்கா. சவுலாவால் தோற்கப்பட்ட வீரன் யார் அப்படிங்கிறது இவங்களுக்கு யாருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ இவங்க யாருக்குமே தெரியல. பட் சுபாருக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. சரி, சவுலாவே இங்கே தானே இருக்கா, நம்ம சவுலாக்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாரு நம்ம சவுலாக்கிட்ட கேட்குறா. சவுலா, உன்னால் தோக்கடிக்கப்பட்ட ஹீரோ யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஏகப்பட்ட பேரன் தோக்கடிச்சிருக்கேன், பட் நீங்கள் யார் கேட்குறீங்கன்னு தெரியல. பட் நான் இருக்கிறதே தோக்கடிச்ச ஒரு மெயினான கேரக்டர்னா அது ரெய்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். ரெய்டுங்கிறவன் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்ஸ்மேன். நம்ம ஜூலியஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பாட்ஸ்மேன் அவன் தான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த ஆப்ஷன் இந்த பிளாக் கலர் டோரில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இவ்வளோ பிளாக் டோர் இருக்குது அதில். பட் அந்த ஆப்ஷன் எதுன்னு அவங்களுக்கு தெரில. உடனே நம்ம சுபாரு என்ன சொல்கிறான், சுபாருக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. நம்ம பெட்டரிஸை மேலே தூக்கிட்டு போக சொல்கிறான். பெட்டரிஸை மேலே தூக்கிட்டு போகிறான். மேலே தூக்கிட்டு போனோடனே அவன் ஒரு டோரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதை அழுத்தியும் போடுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சுபாரு சொல்கிறான், என்னோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடுவோம். ஸோ அப்படி கணக்கெடுக்கிறப்ப இந்த டோர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டார்ஸோட நிலவரிசையில் இருந்தது. அதில் வந்து இருக்கிறதுலே பிரைட்டான ஸ்டார் தான் எது அப்படின்னு சொல்லி நான் அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமான எபிசோடு தான், நமக்கும் ஒன்றுமே புரியல. பட் இதுதான் அவன் சொல்கிற பதில். அந்த ஸ்டார்ஸை வச்சு தான் அந்த ஒரு பிரைட்டான டோரை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடும். ஸோ லைப்ரரி அன்லாக் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான புக் இருக்குது. இந்த புக்கில் நம்ம எப்படா ஆன்சரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம போய் என்ன தான் புக்கில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்லேயும் ஏதோ பர்சனோட பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. இப்போ நம்ம சுபாருனா நம்ம சுபாரு, எமிலியா அந்த மாதிரி போட்டிருக்கு. பட் அவங்க பேர் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி நீ தான் அன்லாக் பண்ண, உன்னால் மட்டும் தான் படிக்க முடியுமா இல்லை எங்களாலேயே படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எமிலியா ஒரு புக்கை எடுக்கிறா. அந்த புக்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்க பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்ப ஆரம்பிக்குது, லெட்டர்ஸ்லாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னால் படிக்க முடியாது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புக்கை எடுக்கிறான். ஸோ இந்த புக்கை இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அவன் அந்த புக்கை ஓப்பன் பண்ணோடனே அந்த புக்கை அப்படியே அவனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துட்டு கொண்டு போயிடுது. ஸோ உள்ளே இழுத்து கொண்டு போனதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்க ஒரு பர்சனோட கதை அதில் ஓடிட்டுருக்கு. ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னா, அவர் கிரிமினல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு, அதாவது ரொம்ப நாளைக்கு பின்னாடி, இப்போ கரண்ட் டைமில் இருந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி காமிக்கிறாங்க நமக்கு, ஒரு பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள லிட்டரலி அவங்கள கொல்றது தான் அவங்களோட வேலை. ஸோ அது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பார்க்குறா, அவங்க அப்பாவோட வேலையை அவள் பார்க்குறா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் வருது, எதனால் அவங்க அப்பா கொல்றாங்க அப்படிங்கிறது அவளுக்கு சுத்தமாக புரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறது இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கம்மா, அதனால தான் நம்ம கொல்றோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோன்னே அவளுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கீழே போட்டு அதை உடச்சிட்றா. உடச்சதுக்கப்புறம் செமையாக பயம் வருது அவளுக்கு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடுங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இது கீழே போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அவங்க அப்பா பரவாயில்லம்மா, நீ உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் பண்ணலின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஓ அப்படி தான் விஷயமா அப்படின்ட்டு. அப்போ தான் அவளுக்குள்ள ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. அவள் வந்து அடுத்த நாள் அதே மாதிரி அவங்க அப்பா எக்ஸிக்யூட் பண்ணுற பர்சன் கிட்ட போய் கேட்குறா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அவனை கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காமிக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே உடஞ்சிட்றான். ஸோ அவன் உடஞ்சி அப்படியே தூளாக போயிடுறான். ஐ மீன் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க போல. ஸோ அந்த கேள்வி கேட்டது. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்டையும் அதே கேள்வி கேட்குறா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி தூளாக போயிடுறா. ஸோ லிட்ரலி எல்லா ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி தான். ஸோ இவன் அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறா. அவங்க அப்பாக்கிட்டையும் அதே கேள்வி கேட்குறா. அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா தூளாக போயிடுறாங்க. இவ ஒரு சின்ன பொண்ணு தானே, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் வந்து ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போகிறா. அப்புறமேட்டு தான் அவள் யாருன்னு சொல்கிறாங்க, அவள் தான் விச் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த விச் ஆஃப் ப்ரைடை தான் நம்ம சுபாரு ஆல்ரெடி ஒரு தடவை வந்து தான் மீட் பண்ணியிருப்பான். நம்ம சுபாரு உடனே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அவனை வெளியே தூக்கி போடுது. ஸோ வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் இங்கே தான் இருக்கேனா, நல்ல வேலை நான் அந்த புக்குள்ளேயே முழிக்கிறோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபோன் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு. உனக்கு எப்படி இந்த டைஃபோன் அப்படிங்கிற பர்சனை தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமிலியா கேட்குறா. அப்போ தான் நம்ம சுபாரு சொல்கிறான், அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3ல் நடந்திருக்கும். அவங்க வந்து ஒரு கிரேவ் யார்டில் அவங்களுக்குன்னு ஒரு இதே மாதிரி ஒரு கேம் நடந்துகிட்ருக்கும். ஸோ
ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கப்ப நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரீம்குள்ளே போயிட்டு எல்லா விச்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவான். அந்த விச்சஸில் ஒரு விச் தான் விச் ஆஃப் ப்ரைடு. இவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்க, பட் அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவான் நம்ம சுபாரு. ஸோ இந்த ஸ்பிரிட்டை மீட் பண்ணதுனால தான் இந்த புக்குக்குள்ளே அவன் போயிருப்பான். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஜூலியஸும் அது மாதிரி ஒரு புக்கில் இருந்து வெளியே தூக்கி எறியப்படுவான். அதுக்கப்புறம் நம்ம அனசிஸ் அவன்கிட்ட கேட்பான் என்னாச்சு அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப நாளமாக இந்த புக்குக்குள்ளேயே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, நான் எப்படியே வெளியே வந்துட்டேன், இப்போ தான் எனக்கு மூச்சே விட முடியுது அப்படின்னு சொல்ல நம்ம சுபாரு வந்து ஓ அப்படியா நீ ஒரு புக்குள்ளே போனியா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் நானும் ஒரு புக்குக்குள்ளே போயிட்டேன். ஸோ அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு கேட்க அவன் அந்த புக்கோட பேரை சொல்கிறான். அந்த புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெலரி ஆஃப் டெமிக்ளாப்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இந்த ஒரு பர்சன் கூட நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பான். அது ரியல் வேர்ல்டில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவன் வந்து சின்ன வயசில் இருக்கப்போ அந்த மேன் கூட ஒன் ஆன் ஒன்னா நான் ஃபைட் பண்ணியிருக்கேன், நான் நல்ல வேலையை நான் எப்படி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பெத்தரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறா. ஓகே இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நார்மலாக படிக்க முடியாது, நீங்கள் அந்த பர்சனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவையாவது மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த புக்கை நம்மளால் படிக்க முடியும். இங்கே இருக்க எல்லா புக்குமே அவங்களோட வரலாறு தான், அதாவது இறந்து போனவங்களோட வரலாறு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த லைப்ரரி வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த ஒரு புக்கில் நம்ம எப்படி நம்ம ரெம்மை காப்பாற்றுறதுக்கு எனக்கு சொல்யூஷன் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக் இருக்குது, இதில் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போதைக்கு நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ நம்ம 3rd ஃப்ளோருக்கு போனோம்னா நமக்கு இன்னும் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வாங்க 3rd ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சுபாரவும் அது வேணால் கரெக்டு தான். இவ்வளோ புக் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புக்கையும் நம்ம படித்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு ஃப்ளோர்கிட்ட கேட்குறாங்க 4th ஃப்ளோர் எப்படி போகிறது. அப்போ சவுலா சொல்கிறா நானும் 4th ஃப்ளோர் வரை தான் போயிருக்கேன், எனக்கும் அது வழி தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படியும் ஸ்டேர் கேஸை கண்டுபிடிச்சி 3rd ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதே மாதிரி வெள்ளை கலரில் ஒரு ரூம் இருக்குது. பட் இந்த தடவை அந்த ரூமில் வந்து பிளாக் டோர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த தடவை ஒரு ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த ஸ்வாடை நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுக்கிறான். ஸோ நம்ம சுபாரு அந்த ஸ்வாடை எடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் செய்யப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஸோ எந்த முட்டாள் வந்து இந்த ஸ்வாடை எடுத்தானோ அவன் வந்து என்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமேட்டு தான் யாருன்னு பார்க்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அவன் யாருன்னு இவங்களுக்கும் யாருன்னு தெரியல. அவன் ஏதோ தண்ணி அடித்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். சொன்னதே சொல்லிட்டு இருக்கான், அந்த ஸ்வாடை யார் எடுத்தாங்களோ அவங்க என்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகி ஆகணும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ யாரா அப்படின்னு கேட்க மறுபடியும் அவன் அதே தான் சொல்கிறான், என்னோட ஸ்வாடை யார் எடுத்தான், அது எந்த முட்டாள் என்னோட ஸ்வாடை எடுத்தானோ அவன் என்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகி ஆகணும் அப்படின்ட்டு. நம்ம சவுலா மட்டும் அவனை பார்த்த உடனே மாஸ்டர்னு சொல்கிறா. அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமே தான் புரியும் ஏன் அவனை பார்த்து பயந்தா அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜூலியஸ் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போய் என்னோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஷிப் அப்படின்னு சொல்ல உடனே இவன் சொல்கிறான் நீங்கள் யாருமே என்னோட ஃபாலோவர்ஸ் கிடையாது, என்னோட ஃபாலோவர்ஸ் எங்கே, நீ என்னோட ஃபாலோவரா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு ஓ பொண்ணு, ஓ ஹாட்டான பொண்ணு, இன்னொரு செக்ஸியான பொண்ணு, ஓ எல்லோரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்டு இருக்கான். பொம்பளை சோக்கு போகலாமே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜூலியஸ் வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு மறுபடியும் கேட்குறான் என்னோட பேர் ஜூலியஸ், உன்னோட பேர் என்னன்னு கேட்க அவன் தான் என்னோட பேர் வந்து ரெய்டு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் விங்கர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த எபிசோடில் தான் ரெய்டு யாருன்னு சொல்லியிருப்பாங்க. ரெய்டு தான் நம்ம சவுலாவால் தோக்கடிக்கப்பட்ட ஒரு ஹீரோ, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனோ இல்லை ஒரு ஹீரோன்னு கூட சொல்லிக்கலாம். இவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுலா தோக்கடிப்பா. ஸோ அந்த வில்லனை லிட்டரலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும்